உங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர் உங்களை பயப்படுத்தலைங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் தான் உங்களை பயமாக்கியிருக்கு. ஒரு ஸ்டேஜ் 1000 வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இவ்வளோ காலம் பேசாமல் இருந்தனால எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை விட்டு போயிடுச்சு தெரியுமா? உங்களுடைய திறமையை இல்லாமாக்குற எதிரி உங்களுடைய பயம் கிடையாது. இந்த ஒரு பயம் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பேச முடியாது அப்படிங்கிறது உண்மை கிடையாதுங்க. அங்கே என்ன உண்மையாக நடக்குதுன்னா, உங்களுடைய மூளை உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் யாரும் சொல்லாத உண்மை. நீங்கள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். வாய் ரொம்ப காஞ்சி போயிடும், ட்ரை ஆகிரும். நம்மளுடைய கை ரொம்ப நடுங்கும். நம்மளுடைய எண்ணமெல்லாம் அப்படியே பிளைண்ட் ஆகிரும். உண்மையாக அந்த நேரம் நீங்கள் ஒரு ஸ்பீச்சை பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வராது. ஒரு உயிரை காப்பாற்ற போகிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். இதில் ரொம்ப வேர்ஸ்டான பார்ட் என்ன தெரியுமா? மற்றவங்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப நர்வஸாக இருப்பீங்க. உங்களுக்கே நீங்கள் ரொம்ப வீக் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்டேஜையே வெறுக்க ஆரம்பிப்பீங்க. மீட்டிங்னாலே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ப்ரெசன்டேஷன் அப்படின்னாலே நஞ்சு மாதிரி தோணும் உங்களுக்கு. கேமரானா அந்த மாதிரி ஒரு பயம் ஒன்று வரும். மக்கள் கூட்டம்னாலே செட்டே ஆகாதுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று உங்களுக்கு தோணிடும். ஆனால் இதில் தெரியாத இன்னொரு சீக்ரெட் இருக்குங்க. நம்ம லைஃப்பை அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொட்டென்ஷியல்லாம் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. நிறைய இடங்களில் பார்க்குறோம், நம்ம ஸ்டேஜில் போய் பேச இயலாது, ஆனால் நல்ல பொட்டென்ஷியல் இருக்கும். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியுமா? உங்களுக்கு பயம் வாரது அங்கே உள்ள மக்கள் கூட்டத்தை பார்த்து இல்லை, அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். எம்பாரஸ் சிச்சுவேஷன் ஒன்று ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். ஸோ நீங்கள் பேசுறதுக்கு பயம் இல்லை, நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கல்ல, அந்த ஃபீலிங்குக்கு தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் கேளுங்க, தன்னம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதுக்கு பிறகு யாருமே ஸ்டேஜ் ஏறுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. இதை நல்லா கேட்டுக்குங்க. தனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு தான் எல்லாரும் ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு இருந்தால் யாருமே ஸ்டேஜ் ஏற மாட்டாங்கங்க. ஸ்டேஜ் ஏறின பிறகு தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண பிறகு தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இதுதாங்க டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஸ்டேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசியிருக்க நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பேசுகிறப்போ கையெல்லாம் நடுங்கி இருக்கு, வாய்ஸ் க்ரக் ஆகிருக்கு, மைண்டெல்லாம் பிளாங்க் ஆகியிருக்கு. ஆனால் அவங்க ஓடலைல்ல, அதுதாங்க ரீசன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் கட்டாயமாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். முதலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் தயாராகணும். ப்ரிப்பரேஷன். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய மேஜிக்கெல்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்படி செஞ்சால் கான்ஃபிடென்ஸ் தானாக வந்துடும். ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பேசி பாருங்கள். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பாருங்க. 100 தடவை வேணாலும் இதை செஞ்சு பாருங்க. இங்கே என்ன நடக்கும்னா, நம்மளுடைய மூளைக்கு ஃபெமிலியர் ஆகிரும். அதுக்கு பிறகு பயம் குறையும், கான்ஃபிடென்ஸ் தானாக கூடும். ரெண்டாவது விஷயம் தான், ஸ்மாலாக கொஞ்சம் குரூப்பை வச்சு, வீட்டில் கொஞ்சம் பேரை வச்சு, இல்லாட்டி நம்மளுடைய ஆஃபீஸில் கொஞ்சம் பேரை வச்சு, நம்மளை சுற்றி உள்ளவங்களை கொஞ்சம் பேரை உட்கார வச்சு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய ஸ்டேஜெல்லாம் தேவையே படாது. 2 ஃப்ரெண்டோ 5 கொலீக்ஸோ போதும். ஸ்மால் ரூம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன், மோர் தேன் இனஃப். இதில் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கட்டாயமாக பில்ட் ஆகும். மூணாவது விஷயம், இந்த லைனை கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கங்க. பயம் உங்களை விட்டு போகாது, ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. 4வது விஷயம் தான், அந்த இடத்துல கூடி இருக்கிற இல்லாட்டி அந்த இடத்துல உள்ள மக்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசித்து அதை டெலிவர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அப்பியர் ஆக போகிறீங்க, எப்படி என்னை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சால் யாருடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது, யாருக்கு மாற்றம் வரப்போகுது, இதனால என்ன ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத யோசி. 5வது விஷயம் தான், எவ்வளோ பயமாக இருந்தாலும் டோன்ட் ரன், விட்டுட்டு ஓடிடாதீங்க. ஸ்டேஜுக்கு ஏறுங்க. உங்களுடைய வாய்ஸ் ஷேக் ஆனாலும் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் மறந்தாலும் பேசுங்க. எம்பரஸ் சிச்சுவேஷன் ஒன்று உங்களுக்குள்ள தோணினாலும் பேசுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒரு மோமெண்ட் உங்களுடைய புதிய லைஃப்பை ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜ் ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுற இடமா மாறிடும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்பீச், ஒரு இன்டர்வியூ, ஒரு வீடியோ, அந்த ஒரே ஒரு மோமெண்ட் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம். ஆரம்பத்தில் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? உங்களுடைய மூளை உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுது அப்படின்னு. ஆனால் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் உங்கள் லைஃப்பை குயிக்காக இல்லாமல் பண்ணிடும். அதனால ஃபியர் இருந்தால் பரவாயில்ல, ஏறுங்க, போங்க, பேசுங்க. ஷேக் ஆனாலும் போங்க, ரெடி இல்லைனாலும் போங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கிறதே அந்த பயத்துக்கு அந்த பக்கம் தான். அப்போ அதை தாண்டினா தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.